கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம பெற்றுக்கொள்வதுங்கிற பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பவுல் என்ன சொல்கிறாரு, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பிரமாணத்தின்படி அப்படின்னா முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பியிருக்கிறோம், அவருடைய சத்தியத்தில் நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல அவருடைய சாயல் நம்மத்தில் வெளிப்படணும். நம்மளுடைய ஜென்ம சுவாபம் மறிக்கணும். புதிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மளிடத்துலேருந்து வெளிப்படணும். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். சாந்தம், பொறுமை, விசுவாசம், இது எல்லாத்துலேயும் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவாபம் நம்மளிடத்துலேருந்து வெளிப்படணும். அதை தான் பவுல் இதில் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. இதிலேயே நம்ம பார்த்தோம்னா முதலாவது நம்ம பேசுகிற வார்த்தையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்போ நம்மளோட வார்த்தை மூலமாக அவங்க நம்ம இன்னாரென்று அறிஞ்சு கொள்ளணும். நம்ம இவன் இப்படியெல்லாம் இருந்தான், இவன் இவ்வளோ பாவம் செய்கிறவனா இருந்தானே, இவன் இவ்வளோ அக்கிரமம் இவ்வளோ கடுமையாக பேசுவானே, இப்போ இவனிடத்துல இப்படி ஒரு வார்த்தை வெளிப்படுதாங்கிறத நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் நம்ம பழகுறவர்களிடத்தில் முதலாவது நம்ம ஒரு மாறி இருக்கிறோம், அதாவது ஒரு புதிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இவன் கிறிஸ்தவன் என்பது அதுதான் அடையாளம். இதில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்களிடம் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்களிடம் அறிந்து கொண்டார்கள். இதில் நம்ம பார்க்குறோம், பவுலும் பேதுருவும் யோவானும் பேசுகிறத பார்க்குறப்ப அவங்க ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களே. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியும் நமக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம புதிய நம்மளோட வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மளிடத்துலேருந்து வெளிப்படணும். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாக முதலாவது மாறணும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதாவது சுமந்து அப்படின்னா நம்ம சகோதரர்களோ, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள், நம்மளுடைய விசுவாசிகள், இவர்களுடைய இருக்கிற கஷ்டங்கள், அவங்களுடைய பாரங்கள், அதில் நம்ம பங்கு கொண்டு நம்ம அவர்களுடைய பாரத்துக்காக ஜெபிக்கணும். அவர்கள் அந்த பாரத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன உதவிகள் நம்ம செய்யணுமோ, நம்மளால் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையினால் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்மளோட சகோதரர் சுற்றி இருக்கிற நண்பர்கள், நம்ம விசுவாசிகள் யாராவது ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டான்னா நம்ம அந்த குற்றத்துலேருந்து அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் பண்ணணும் அதை செய்யணும். அதே நேரம் நம்மளும் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நம்ம அவங்கள மீட்டுக்கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு போகிறப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அவங்கள மீட்டுக்கொள்ளணும். ரெண்டாவது, நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்டவர்களாக வாழும்போது நம்ம இடத்துல தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் இருக்கும். நம்மளை பார்க்கும்போது இவன் சமாதானம் உள்ளவன், இவன் இப்படிப்பட்ட மனிதன்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம வாழ்வது தான் நம்ம ஆண்டவருடைய சித்தம். அதை நம்ம நிறைவேற்றுவோமா? ஆமென்.